விழுப்புரம் மாவட்டம் வீயகரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு ஆசிரியர் அடித்து 6ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோல்னூர் அருகே வீயகரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் சாது சுந்தர் 11 நேற்று பள்ளி வகுப்பறையில் சக மாணவருடன் சண்டை போட்டு ஒருவருக்கு அடித்துக் கொண்டனர். இதனை கண்டு விளையாட்டு ஆசிரியர் செங்கேணி என்பவர் இரு மாணவர்களிடையே சண்டையை தடுத்து நிறுத்தி மாணவர் சாது சுந்தரை சரமாரியாக தாக்கதாக கூறப்படுகிறது. இதில் சாது சுந்தர் திடீரென வாந்தி எடுத்து மயங்கி வீழ்ந்துள்ளான். இதையடுத்து பள்ளி ஆசிரியர்களே மாணவன் சாது சுந்தரை மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சாது சுந்தர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாணவர் சாது சுந்தர் மீது தாக்குதல் நடத்திய விளையாட்டு ஆசிரியர் செங்கேணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாணவனை அடித்த செங்கேணி பணியிடை நீக்கம் செய்தும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோதிலட்சுமி இடமாற்றம் செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தற்போது உத்தரவிட்டுள்ளார். பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதால் பள்ளி வளாகம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.